பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வானத்தையும் பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் எண்ணிலடங்காத கிரகங்களையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் புல் பூண்டு மரச்செடி கொடிகளையும் இப்படி எல்லாவற்றையும் சிருஷ்டித்து உண்டாக்கி மனுஷனாகிய நம்மையும் ஆதாம் ஏவலை உண்டாக்கி ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதில் எல்லா கனிகளையும் சாப்பிடுங்க, ஒரு மரத்தின் கனியை சாப்பிடாதீங்கன்னு சொல்லி கட்டளையாக சொன்ன பொழுது அந்த எந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது என்று சொன்னாங்களோ அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டு பாவம் செய்தார்கள். அதனால் அவர்கள் தோட்டத்தை விட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு தோல் ஆடையை உண்டாக்கி ஆண்டவர் உடுத்தினார். தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் போனார்கள். பின்பு அநேக வருடங்கள், ஆயிரம் வருடங்கள் கடந்து சென்றன. இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வவல்ல தேவன் அவர் மனிதனாக இந்த பூமியில் வந்து பிறந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக, நம்ம செய்த பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், சிலுவை சுமந்தார், அவமானங்களை ஏற்றுக்கொண்டார், முள்முடி சூடினார்கள், ஈட்டினால் குத்தினார்கள், 5 காயங்கள் ஆணையை கொண்டு அடித்தார்கள், முதுகில் உழப்பட்ட நிலம் போல் சாட்டையினால் அடித்தார்கள். அவர் 3ஆம் நாள் அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், 40 நாட்கள் பூமியில் இருந்தார், அநேக முறை சீஷர்களுக்கு தரிசனமானார். அப்பொழுது கடைசி 40ஆம் நாள் சீஷர்களை சந்தித்து, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்து அவர் விண்ணுலகம் சென்றார். விண்ணுலகம் ஏறி போகிற பொழுது 5000 பேருக்கு மேலானோர் அங்கே கூடியிருந்து இயேசு ஆகாயத்தில் ஏறி போகிறதை எல்லாரும் கண்டார்கள். அவர் ஏறி மறைந்து போனார். அப்பொழுது அவர் சொன்னது, இப்படியாக அவர் ஏறி போகிறாரோ வானத்தின் வழியாய், அப்படியாகவே மறுபடியும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அவருடைய ஞாபக புஸ்தகத்தில், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் யாரோ அவர்கள் எல்லாரும் அழிவில்லாத நித்திய ஜீவனை, ஜீவ கிரீடத்தை, பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசுவும் சொன்னார்கள். இப்பொழுது நாம் என்ன பண்ணுவோம்? இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், அவர்களே அன்பு கூறுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் பாரங்களை இறக்கி வைக்க இயேசுவின் பாதம் இருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக அவரை தந்தருளி விரைவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனை தேவன் இந்த பூமியில் நமக்காக பரிசுத்த இரத்தத்தை சிந்தி சாத்தானுடைய பிடியில் அகப்பட்ட நம்ம எல்லாரும் விடுவிக்க முடியாத அவர் ரத்த சிந்தி நம்மளை மீட்டார். அவருடைய சொந்த இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து, விலையாய் கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட மனதுள்ள யாவரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற அதிகாரம் உண்டு. இது மதமாற்றம் அல்ல, மனமாற்றம். இது மதமாற்றம் அல்ல, மனமாற்றம். இயேசு கிறிஸ்துவே இரட்சகர். அவர் மீண்டும் 2ஆம் முறை வரப்போகிறார். அப்பொழுது கர்த்தரிடத்திலே விசுவாசமாய் இருக்கிற எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு விண்ணுலகம் செல்லுவோம். அதற்காக நாம் ஆயத்தப்படுவோம், ஆயத்தமாய் இருப்போம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன், ஆமேன்.